பொக்கிஷம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால ஆனமங்கல செப்பேடு நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்தினுடைய பிரதமர் ராப் ஜெட்டன் அவர்கள் இவற்றை பிரதமர் மோடியிடம் தனது கைப்பட இந்த செப்பேடுகளை வழங்கியிருக்கிறார். இந்த செப்பேடுகள் நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்தில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இது ஏன் முக்கியத்துவம் என்றால், நாகப்பட்டினத்தின் ஆனமங்கலம் என்ற கிராமத்தில் புத்த மடாலயம் அமைப்பதற்காக ராஜராஜ சோழன் மன்னனால் 1026ஆம் ஆண்டு சுமார் 600 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் சூளாமணி மன்னர் என்ற இந்தோனேஷிய மன்னருக்கு தானமாக வழங்கப்பட்டது. ராஜராஜ சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரது மகன் ராஜேந்திர சோழன் இந்த செப்பு ஏடுகளை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அதாவது நிலம் தானமாக வழங்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் தான் இந்த செப்பேடு. இது தமிழர்களுடைய ஒரு வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 1000 ஆண்டு கால இது பழமையானது என்று கருதப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆனமங்கலம் என்ற கிராமத்தில் ஒரு காலத்தில் இந்த புத்த மடாலயம் அமைந்திருந்தது. சுமார் 100-150 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த மடாலயம் சிதிலமடைந்து இடித்து தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த செப்பேடு சுமார் 30 கிலோ எடை கொண்டது. இதில் மொத்தம் 21 ஏடுகள் அமைந்திருக்கின்றன. அதில் 16 ஏடுகள் தமிழிலும் 5 ஏடுகள் சமஸ்கிருத மொழியிலும் அமைந்திருக்கிறது. 5 சமஸ்கிருத ஏடுகளை பொறுத்தவரை சோழருடைய மரபு, வரலாறு, ஆட்சி, அவருடைய வம்சாவளி இவை அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தமிழில் எழுதப்பட்ட இந்த 16 ஏடுகளில் இந்த சோழர்களுடைய நிலம் கொடையாக வழங்கப்படுகின்ற அந்த மரபு, அவருடைய கடல் வாணிபம், குறிப்பாக புத்த மதத்திற்கும் சோழர்களுக்கும் இடையே இருந்த தொடர்பு போன்ற அனைத்து விஷயங்களையும் இவை விரிவாக விவாதிக்கிறது. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி செய்த போது நெதர்லாந்து நாட்டினர் கடற்கரையோர பகுதிகளில் கடல் வாணிபம் செய்து வந்தனர். அப்போது 18ஆம் நூற்றாண்டில் இந்த செப்பேடு நெதர்லாந்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த லெய்டன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. நீண்ட முயற்சிக்கு பிறகு தற்போது 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செப்பேடு மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி இருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த செப்பேடுகள் மொத்தம் 30 கிலோ எடை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.